வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சினிமாட்டிக் சேனல்ல இருந்து பாலையா அலப்பறைகள் தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரீசெண்டா பாலையா இந்தியா ட்ரெண்டிங்ல இருந்தாரு. என்னடா காரணம்னு பார்த்தா பிக் பாஸ்ல விசித்ரா அவங்களுக்கு பல வருஷம் முன்னாடி நடந்த பாலியல் சீன்ல தைரியமா போட்டு உடைச்சாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அவங்க சொன்ன சில விஷயங்களை விஜய் டிவி காரணங்க சென்சார் பண்ணி போட்டாலும் நம்ம பய பிள்ளைங்க சில க்ளூவை வச்சு யாரு அந்த கல்பிரேட் கண்டுபிடிச்சு பார்த்தா அது பாலையா. சின்ன பொறித்தா போத ஆராய்ச்சி. அப்புறம் பார்த்தா இதுக்கு முன்னாடி ராதிகா ஆப்டேவும் இவரை பத்தி புட்டு வச்சிருக்காங்க. Just tell me in the middle of the night or day whenever you need me to rub your back, I'll come to your room to give you a rub. இது So I looked at him. I didn't know what to say. ஆன் ஸ்கிரீன்லயே பொண்ணுங்க கூட நடிக்கிற சீன்ல கொஞ்சம் ஓவரா கேவலமா தான் பண்ணுவாரு. இவரு படம் எடுக்கிறாரு. பெண்கள் தடவக்கூடாது, பண்ணக்கூடாது போயிட்டு இருக்க. கரெக்டா விமன் சேஃப்டியை பத்தி படம் ஒண்ணு அமேசான் பிரைம்ல வருது. ஹீரோ யாருன்னு பார்த்தா இந்த சில்மிஷன். டைரக்டர் நல்ல கதை பண்ணி பெண்களுக்காக பண்றதெல்லாம் நல்ல விஷயம். இவர் அறிவுரை சொல்லி அவன் ஒரு காம பிசாசு. அழகான பொண்ணுங்க கண்ணுல பட்டுட்டா அவங்கள அழிக்காம விடவே மாட்டான். அப்படி பகவந்த் கேசரி படத்துல என்ன கதை, அதுல பாலையா என்ன கிழிச்சிருக்காருங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படமா நீ கொஞ்சம் விஷயம் தெரியும். ஓபன் பண்ண உடனே ஒரு பெரிய ஜெயில். ஜெயிலேயே வச்சு ஒருத்தனை போடுறதுக்காக வாண்டடா அரெஸ்ட் ஆகி உள்ள வந்திருக்கானுங்க. அப்பனா என்ன அர்த்தம்? பாலையா உள்ள ஒரு கைதியா இருக்காரு. இதை தடுத்து நிறுத்தி தான் ஒரு இப்ப ஆடியன்ஸுக்கு காட்டுற மாதிரி ஒரு இன்ட்ரோ சீனை வைக்கணும். பாலையா காலையில தாலி கடனை முடிக்கிறதுக்காக ஒரு பெரியவரை வச்சு ஒரு பக்கெட் தண்ணி புடிச்சு வச்சிருப்பாரு. என்னடா பண்ற? எனக்கே போதும் நாய் போச்சு. ஏண்டா தண்ணி கொண்டு வர உனக்கே போதும்னா தண்ணி தண்ணியா போற எனக்கு எப்படி இருக்கு? இந்த ரவுடி பையலுங்க மர்கையா பண்ற வேகத்துல பக்கெட்டை தட்டி விட்டுருவானுங்க. தம்பி பக்கெட் தண்ணியை கேட்ச் பிடிக்கிறாரு. தாகத்து கூட தண்ணி இல்லாம இருந்துடலாம். இதுக்கு தண்ணி இல்லாம போனா அசிங்கமா போகும்போடா. இதுக்குதான் அந்த போராட்டமா? பாலையா போய் நியாயத்தை கேக்குறாரு. சின்ன பஞ்சாயத்து இருக்குடா. தாத்தா கஷ்டப்பட்டு தண்ணி பிடிச்சிருக்காரு. அத நீங்க கொட்டிட்டு வந்துட்டீங்க. அந்த பஞ்சாயத்து அன்கண்ட்ரோலபிள் சிச்சுவேஷன்னால அந்த கக்கூஸ் பக்கெட்டாலேயே எல்லாரும் அவருக்கே உரித்தான ஒரு மொக்க பஞ்ச போடுறாரு. எவ்வளவு நேரம் நடக்குது? அண்ணன் சொன்னா கேட்கணும்டா. கதை பேசுறவனுக்கு கழுத்து இருக்காது. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். அப்புறம் அவசரத்துக்கு தண்ணி பிடிக்கலான்னு போனா அந்த தாத்தா ஒண்ணு சொல்றாரு. தம்பி எனக்கு எக்ஸசைஸா இருக்கும், நானே பம்ப் அடிக்கட்டுமா? அதுக்கு ஒரு ரவுடி ஒண்ணு சொல்றான். நீ அடிச்சா என்னைக்குடா பக்கெட் ஃபுல் ஆகுறது? கேரட் பையல. அந்த கிழவனை திட்டின உடனே இந்த கிழவன் டென்ஷன் ஆகி ஒரு அடியை போட்டுறாப்ல. சாதா காக்காய சொன்னா அண்டங்காக்காய்க்கு கோவம் வருதப்பா. அப்புறம் அந்த தாத்தா ஒரு பக்கெட் தண்ணி அடிச்சுட்டு வந்து உட்கார இந்த தாத்தா நம்மள முடிச்சு கட்டுற மாதிரி ஒண்ணு சொல்றான். சரி போதும் வா தாத்தா. இவரு அவரை தாத்தா. உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்தணுமா? நல்ல பாட்டு பாடவா? ஐயோ திரும்பவுமா ரணக்கொடூரமா பாடி நம்ம கழுத்தையெல்லாம் இருப்பான் இந்த கேசரி தாத்தா. நீ பார்த்த பார்வையாலே நானே ஏதோ ஆனேனே, என்ன மாயம் செய்தாயோ. எல்லாரும் அப்படிதான் பாடினாரா? லம்மாளுங்க எப்படி பண்ணிட்டாங்களா? பாதையிலே என் மனசும் வருகிறதே, என்ன மாயம் செய்தாயோ. எங்களை கர்ண கொலை பண்ணி எங்களை இது பண்ணிடுங்க. சரிம்மா, நன்றி நன்றி. பாட்டு பாடி கொலை பண்றதுக்கு அடிச்சே கொள்ளலான்னு கருணை அடிக்கிறாரு இந்த கேசரி தாத்தா. இதை பார்த்து அங்க ஜெயிலரா இருக்க சரத்குமார் இம்ப்ரெஸ் ஆகுறாரு. பாலையா காப்பாத்தின அந்த பணக்காரன் அதுக்கு 5000 கோடி தர்றேங்கிறான். அது உயிரை காப்பாத்திருக்கீங்க. சோ ப்ளீஸ் ஒரு 5000 கோடி. 500 ரூபாய் தரன்ற மாதிரி சொல்லுறாங்க. என்ன பண்ணி போறானோ பாத்து இவனை பில்ட் அப் பண்றான்.
இப்படி ஓவர் பில்டப்பா போயிட்டு இருக்க நேரத்துல பாலையாவோட அம்மா ஜெயசித்ராக்கு உடம்பு சரியில்லாம போகுது. டெத் பெட்ல இருக்காங்க. இவங்க அம்மாவா? யாரையும் தான் யோசிக்க முடியல. அவங்களோட கொஞ்சம் எங்கா தெரியுறாங்களே. என்ன கொடுமடா அது, சேம் ஏஜ்ல ஒரு அம்மாவா? ஒரே வயசுல அம்மாவும் மகனும் இருக்கிற அதிசயம் நம்ம நாட்டுல புதுசு இல்லதான். ஆனா பாலையா எரிச்சலாவது. சரி விடுங்க. டெத் பெட்ல இருக்க சேம் ஏஜ் அம்மா பாலையாவை பார்த்துட்டு தான் சாவேன்னு வெயிட்டிங்ல இருக்க அவங்க ஊர் ஆளுங்க ஜெயிலர் சரத்குமார் கிட்ட மேட்டர் சொல்றாங்க. ஆல்ரெடி பாலையாவோட கக்கூஸ் வாட்டர் ஃபைட்ல இம்ப்ரெஸ் ஆன சரத் மதர் மீட்டிங்கை ஓகே பண்ணி கேசரி தாத்தாவை காட்டு கிராமத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா என்ன? அங்க போய் அம்மா இந்த மூஞ்சி பார்த்த மறுகணமே டெட். அப்படி ஒரு பவர் அந்த மூஞ்சிக்கு. என்னாச்சு? சோலி முடிச்சாயா பெருசு? வராவதுதான் உயிரோட வந்திருப்பாங்க. அப்படியே பாலக் சரத்குமார் பொண்ணு கூட க்ளோஸ் ஆகுறாரு. இதுல என்ன காமெடினா, ஃபர்ஸ்ட் பார்த்தோமே கக்கூஸ் வாட்டர் ஃபைட், அதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு இம்ப்ரெஸ் ஆனதுல இருந்து இந்த பாலையாவை அந்த பொண்ணு எப்படி கூப்பிடுன்னு தெரியுமா? சூப்பர்மேன் சூப்பர்மேன் சூப்பர்மேன். எல்லாரும் பறந்து நின்னா கோயில்ல ஜெயில இருந்து வெளியே கூப்பிட்டு போனதுக்கு நம்ம ரம்மி ஸ்டார் சரத்தை வேலையை விட்டே தூக்கிடுவானுங்க. ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்டா உன்னை ஜெயில இருந்து வெளியில கூட்டிட்டு போனார்னு ஜெயிலர் சாரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சும்மா குடுக்க போயிட்டு இருந்தவன அவனை புடி இவனை புடின்னு சொல்லி மாட்டி விட்டு அவன் வந்து புடி புடின்னு புடிச்சிட்டான்ல. இந்த பத்தியை வெளியே கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா அம்மாவும் உயிரோட இருந்திருப்பாங்க, வேலையும் போயிருக்கும். ஒரு சுதந்திர தினத்துக்கு பாலையாவை ரிலீஸே பண்ணிடுவாங்க. என்னடா நடக்குதுங்க? என்ன கொடுமலா இது? அப்ப போய் சரத்தை மீட் பண்றாரு. அப்ப சரத் ஒரு சின்ன வேலையா வெளியே போக குழந்தைய பாலையாட்ட விட்டுட்டு போவாரு. போயிட்டு வர வழியில சரத்குமாருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆக மரணப்படுக்கைக்கே போயிட்டாரு. அதை பாக்குற இந்த குட்டி பொண்ணுக்கு பேனிக் அட்டாக்கே வந்து அதுவே ஒரு வியாதியாவும் ஆகிடுச்சு. பாலையா கூட சகவாசம் வச்சு எல்லாரும் நாசமா தான் போயிருவாங்க. மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டையும். இப்ப இந்த குழந்தைய இந்த மனநோயோட நம்ம பாலையா கூட கோத்து விட என்னென்ன பாடுபட போகுதுன்னு பொறுத்து தான் பார்க்கணும். சரத்குமார் ஐசியூல சாக கிடப்பாரு. ஐசியூ போகும்போது அருணாக்கயிறு முத கொண்டு உருவிட்டு தான் விடுவாங்க. அந்த மாலு அந்த பொண்ணு மிலிட்டரி ட்ரெஸ்ல இருக்க இவ்வளவு பெரிய போட்டோவை பாலையா கையில கொடுப்பாரு. வீட்டுல ஃப்ரேம் போட்டு வச்சிருந்த போட்டோ ஐசியூல எப்படி வந்துச்சுன்னு தான் தெரியல. போட்டோவை கொடுத்த கையோட சரத்குமாரும் டெத். பாலையா ராசி எப்படி? என்னடா செத்துட்டான்? அவனே எங்க செத்தான்? நீ நல்ல ராசி. சரின்னு அந்த பொண்ணை பாலையா வளர்க்க ஆரம்பிப்பாரு. அப்போ அந்த பாப்பாவுக்கு சோறு ஊட்டும் போது அது சாப்பிடாம அடம் பிடிக்க அங்க ஓடுற அணில வச்சு இந்த கேசரி தாத்தா ஒரு கோமாளித்தனம் பண்றாரு. அணிலே அணிலே உஷா உஷ் சத்தத்தை போடாதே. அது என்னைக்கு சத்தம் போட்டுச்சு? கப்புச்சு கம்முன்னு உட்காரு. அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்கடா நீ. இருக்குடா உனக்கு. இந்த பாட்டிலேயே அந்த பொண்ணு வளர்ந்து வயசுக்கும் வந்துரும். பாலையாவுக்கு கொஞ்சம் கூட வயசாகாது. அதே கருப்பு விக்கு தாடிக்கு டை 2 கோட்டு மேக்கப் போட்டு அந்த பொண்ணை விட இளமையா கட்ட ட்ரை பண்ணிருப்பாங்க. அந்த புள்ள காலேஜுக்கு வந்த அப்புறம் தான் வயசான மாதிரி காட்டுவாங்க. நல்ல முத்தி போன கிழவனுக்கு மேக்கப் போட்டு கொஞ்சம் யங் கிழவனா காட்டுவாங்க. எந்த அப்பனுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாடா. சரி விடு மச்சான், ரொம்ப ஃபீல் பண்ணாத. இந்த பொண்ணை காலேஜ்ல சேர்த்து விட்டா படிக்காம எக்ஸாம்ல வெள்ளை பேப்பர்ல வெறும் பேரை மட்டும் எழுதி கொடுத்துட்டு காலேஜ்ல இருந்தே ஒரு பண்டில் பேப்பரை ஆட்டைய போட்டுட்டு அதை ஃபுல்லா கிழிச்சு எடுத்துட்டு சினிமாவுக்கு கிளம்பிரும். 2 பேப்பர் கொடுத்திருக்கீங்க. இன்னைக்கு புது படம் ரிலீஸ் ஆகுது சார். தியேட்டர்ல பேப்பர்ஸ் பறக்க விடணும்னா இந்த பாலையா வளர்ப்பல அப்படிதான். இதுக்கு ஒரு லவ்வர் வேற. எக்ஸாம கட் அடிச்சதும் இல்லாம ஸ்கூட்டிய போய் போலீஸ் வண்டியிலேயே இடிச்சிரும். போலீஸா? ஐயோ என் கிரைம் ரேட் கூடிக்கிட்டே போகுது. போலீஸ் தூக்கி உள்ள வச்சிருவான். பயத்துல அந்த பொண்ணு ஆன்ட்டிக்கு கால் பண்ணுன்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுது. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்ண ஆன்ட்டின்னு கூப்பிட்டா கொன்னுடுவாங்க. காஜின்னு தான் கூப்பிடணும். எது? காஜின்னு தான் கூப்பிடணும். காஜியா? பேரே எவ்வளவு காஜியா இருக்கே. யாரா அந்த காஜின்னு பார்த்தா நம்ம காஜிலு. காஜி காஜின்னு கூப்பிடலாம். வந்த அப்புறமும் காஜி காஜின்னு கூப்பிடுறாங்க. பேரு தெரியல. அதுல 4-5 வாட்டி கூப்பிட்ட அப்புறம் தான் தெரியுது அது காஜி இல்ல காச்சின்னு. காஜலையும் அந்த போலீஸ் கிளி கிளின்னு கிழிச்சு ஓரமா நிக்க வச்சிடுறான். இவ்வளோ பெரிய நகத்தை வச்சுட்டு எப்படி வேலையெல்லாம் செய்வாங்களோ.
சரி அது அவங்க பிரச்சனை. நம்ம கதைக்கு வருவோம். வழக்கம் போல பாலையா வந்து இந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்கு தான் இந்த சீனே வச்சிருக்காங்க. இந்த கேசரி தாத்தாவை பார்த்து ஃபர்ஸ்ட் நோடியே காஜல் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? நடக்கிற பசிரி கரெக்டா தான் பேர் வச்சிருக்காங்க. வந்த உடனே போலீஸ் பாலையாவை டீ வாங்கிட்டு வர சொல்லுவான். ஆனா டீல சூடு கம்மியா இருக்குன்னு சொன்னதுக்கு பாலையா எப்படி டீயை சூடு பண்றாருன்னு பாருங்க. பாலே காய்ச்சாரு. அது எப்படி சார் ஒரு கீழே வரைக்கும் போச்சு சார், வயிறு மட்டும் எரியுது. என்ன கருமமோ இந்த குரங்கு சட்டையெல்லாம் எப்ப விட போறியா? இந்த வயித்தறிச்சல் சீனுக்கு அப்புறம் நினைச்சு கெத்தா நடந்து போயிருவாரு பாலக்ஸ். அடுத்து இந்த கதையில வில்லன் என்ட்ரி. வழக்கம் போல தெலுங்கு படத்துல வர யூசுவல் காமெடி வில்லன். எடுத்த உடனே பில்டப் ஏத்துறதுக்காக சிஎம்ல இருந்து டெல்லி தலைவர்கள் வரைக்கும் இந்த வில்லனை அன்னைக்கு வெயிட் பண்றாங்க. ஒரு கால் வேற இல்ல, ஏதோ ப்ராஜெக்ட் வின்னு சொல்லிட்டே இருப்பானுங்க. லாஸ்ட் வரைக்கும் அது என்னன்னே சொல்ல மாட்டாங்க. இந்தியாஸ் பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட், மிகப்பெரிய ப்ராஜெக்டா வரப்போறது தான் இந்த ப்ராஜெக்ட் வி. இந்த ப்ராஜெக்ட் யார் கைக்கு போதோ அவங்க கையில தான் இந்த மொத்த கண்ட்ரியும் இருக்கும். என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. தெளிவா சொல்ற கேளு. ஆனா அந்த ப்ராஜெக்ட் வி இந்த வில்லனுக்கு கிடைச்சா இந்தியா என்ன உலகமே இவன் கண்ட்ரோலுக்கு வந்துருவாமா. இப்படி ஒரு மட்டமான விஷயத்த கதையில வச்சு நம்ம காதுல போ சுத்த பாப்பாங்க. லைட்டா ஹீரோக்கு பில்டப் கொடுக்கிற ஒரு டைலாகா வில்லன் சொல்ல, என்ன தோக்கடிக்கிற பலசாலிய அந்த கடவுள் கூட பார்த்திருக்க மாட்டான். இந்த பக்கம் பாலையா விநாயகர் சதுர்த்திக்கு கீச்சு குரல்ல பாடிட்டு இருப்பாரு. எக்கோ சார் பாட்டை முடிச்சிட்டு அந்த புள்ளைக்கு மிலிட்டரி ட்ரைனிங் கொடுக்கறேன்னு சாவடிப்பான் பாலக்ஸ். 3 ரவுண்ட் 100 தண்டால் எடுக்கணும். ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். 100 ரவுண்ட் 100 தான். எப்படி எல்லாம் கால்ல வந்து கடறறான். 3 வருஷமா இந்த பொண்ணை மிலிட்டரிக்கு சேர்த்து விட ட்ரை பண்றாராமா. அப்போ அது ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கோம்டா. அப்ளிகேஷன்ல அந்த பொண்ணு சைன் பண்ணாம டிமிக்கி கொடுக்க மொக்க டைலாக் வச்சு ஒரு சூப்பர் சீன் உங்களுக்காகவே. இந்த வாட்டி என்ன கையெழுத்து போட்டிருக்காங்க? போன வாட்டி என்னடா போட்டா? ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர், என் சித்தப்பா தான் தண்டர். இவ்ளோ பெரிய சைனா. இந்த வாட்டி என்ன போட்டிருக்கா தெரியுமா? ஊட்டி இல்ல கொடைக்கானல் இல்ல, என் சித்தப்பா அடிச்சா மெடிக்கல் பில். அவ்வளோ இடம் இருக்கு கீழே. ஆனா கொள்ளு தாத்தா மாதிரி இருந்துட்டு சித்தப்பான்னு சொல்றதுதான் தாங்க முடியல. அதாவது இவர் சரத்குமார் விட சின்ன பையனாமா. உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆடும் ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, உனக்கு இளமை ஊஞ்சல் ஆடுதா? நெக்ஸ்ட் நம்ம காஜியை காட்டுறாங்க. 40 வயசுக்கு மேல இருக்க மாப்பிளையா தேடிட்டு இருப்பாங்க காஜிக்கு. 40+ மாப்பிளைங்க லைன்ல இருக்காங்கமா. ஏதாவது ஒரு சம்மதத்தை ஓகே பண்ணுங்கமா. ஆனா நம்ம காஜிக்கு இந்த வழக்கிழமை தான் வேணும்னு ஆசை வந்துரும். ஏன் ஏஜுக்கு மேட்ச் ஆகுற ஒரு சால்ட் அண்ட் பேப்பர் ஸ்ட்ராங் மேனை நேத்து தான் பார்த்தேன். நாளே நாள்ல குட் நியூஸ் சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. ஏடி உனக்கு அறிவு இருக்கா? இத தூக்கி வெளியில ஏறிடு. சோ காஜல் நம்ம கேசரி தாத்தாவை போய் மீட் பண்றாங்க. அப்போ தன்னோட மகள் வயசுல இருக்க காஜல் கிட்ட எப்படி பேசுறாருன்னு பாருங்க. ஓ நேத்து பாத்துறோம்ல. நல்லா இருக்கீங்களா ஆண்டி? அந்த நாய் காலையில செருப்படி 5 விடுன்னு சொல்லுவேன். நீங்க என்ன பாலகிருஷ்ணாவா? உங்களுக்கு கிரே ஹேர் இல்லையா? யாராவது போய் 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வாங்கயா. எல்லாரும் காஜல் ஒரு சைக்காலஜிஸ்ட்னு தெரிஞ்சுக்கிட்டு தம் பொண்ணை மண்டைய கிளவி மிலிட்டரி அப்ளிகேஷன்ல சைன் வாங்கி தர சொல்லுவாரு பாலக்ஸ். ஆனா காஜல் அந்த பொண்ணு கூட டீல் போட்டு நீ சைன் போட வேணாம், ஆனா பாலையாவை கரெக்ட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி, நான் கையெழுத்து போட மாட்டேன் காச்சி, ஆனா உனக்கு ஃபுல் பொருத்தமா வச்சிருக்கேன். டெய்லி காஜல் பாலையாவை லவ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு பாலையாவுக்கு தெரியாம அவ லவ்வர் கூட கோத்து வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த காஜி. வெளியில கேலி கட்டிருந்த என் பொண்ண வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி அவ வாழ்க்கையவே குடும்பம் மறுபடியும் வில்லன் பில்டப்னு சம்பந்தம் இல்லாம வருவான். என்னன்னே புரியாம ப்ராஜெக்ட் வீணும் பேசுவாங்க. டெபுட்டி சிஎம் கொண்டுட்டு போயிருவான். இப்போ எதுக்குடா இந்த சீனு? இப்போ இதை பார்த்து டெபுட்டி சிஎம்மோட பிஏ கேப்ல எஸ்கேப் ஆயிருவான். இப்போ அவனை தேடி பிடிக்கலனா ப்ராஜெக்ட் வீ கையை விட்டு போயிடும் அப்படிமானுங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட் வீ என்னன்னு மட்டும் சொல்லவே மாட்டாங்க. என்னகையாது 5:30 மணிக்கு அலாரம் வச்சு எழுப்பிட்டு வந்து ஒரு டீ தண்ணி கூட நீ வாங்கி ஷேப்ல மேப் போச்சு. முடியும் பராவும் ஜாக்கெட்டும் கண்ணம்மா பிராவும் இல்ல ஜாக்கெட்டும் இல்ல ப்ராஜெக்ட். அதுக்குள்ள இந்த பக்கம் பாலையா அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண அந்த பொண்ணு காஜல் கிட்ட சொல்ல காஜல் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. நீ கையெழுத்து போடுற வரைக்கும் உன்னை இப்படி துரத்துக்கிட்டே தான் இருப்பாரு. அதே நீ கையெழுத்து போட்டு அந்த பிசிக்கல் டெஸ்ட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடு. அற்புதம். சைக்காலஜிஸ்ட் காஜலே அந்த பொண்ணு முன்னேறதுக்கு காரணம் யாரு கொடுத்துருவாங்க.
3 வருஷமா அந்த கையெழுத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். தேங்க்ஸ் காச்சி. விஜய் கையெழுத்து எப்படியோ போட வச்சிட்டாங்க. அப்படியே சம்மந்தம் இல்லாம சீனா அடிக்கிட்டே போவாங்க. ஐயோ. நெக்ஸ்ட் மீண்டும் பாலையா ஒரு பெரிய பொண்ணு காட்டவே தேவையில்லாத ஒரு சீன். இதுக்குன்னே காலேஜ்ல கூட படிக்கிற ஒரு பெரிய ஆளோட பையன் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்குவான். இது லைப்ரரி சைலண்டா ஸ்வீட் கிஸ் குடு 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 குடு. அந்த பொண்ணு காலேஜ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க அப்பனும் வந்து அசிங்கமா பேசிட்டு போயிருவான். மொத்தம் குடுக்கறன்னா வாங்கிக்கோ. இல்ல டாடி இவ கூட படுக்கறன்னு சொன்னா வெளிய நான் காவல் காத்துக்கிட்டு இருப்பேன். பாத்தியாடா? இப்போ பாலையா மாஸ்க் கட்டணும். ஹீரோக்கு மகளும் தங்கச்சியா இருந்துட்டா போதும். உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் வரும். இவர் வந்து காப்பாத்தி நிரூபிச்சுட்டே கைத்தட்டு வாங்கிட்டு சரி இப்போ காப்பாத்துறத பாப்போம். அந்த பொண்ணை டச் பண்ணவன் வீட்டுக்கு இவர் டிச் பண்ண போவாரு. அங்க போய் இவர் ஃபர்ஸ்ட் போலீஸா இருந்த கதையை ஃபுல்லா சொன்னதுல என்ன ஆகுன்னு தெரியுமா? அப்படி ஒரு வேட்டைய பாத்துச்சு சார். எல்லாரும் உட்கார்ந்து கேக்குறாங்க. குழந்தை அழுகுது. இந்த கத்துனா அந்த குழந்தைய அழ வச்ச பாலையாவே அழுகையை எப்படி ஸ்டாப் பண்றாருன்னு பாருங்க. போகும்போது கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாம ஒரு டைலாக் போட்டுட்டு போவார் இந்த தாத்தா. என் பொண்ணுக்கு வாக்கு கொடுத்ததுனால பேச்சோட நிப்பாட்டிட்டேன். இல்லனா ஒவ்வொருத்தரோட தலையையும் வெட்டி சூடா பிரியாணி போட்டிருப்பேன். சூடா பிரியாணி போடுவீங்களா? அந்த பக்கம் இந்த லூசு வில்லம் பல நாளா அந்த டெபுட்டி சிஎம்மோட பிஏவை பல ஊர்ல தேடியும் கிடைக்காம டிப்ரெஸ் ஆயிடுவான். என்னால முடியல. ஒரு நாள் பிடிக்க முடியல. ஒரு நாள் கரெக்டா மாட்டும் போது இவன் ஏதோ முக்கியமான ஆதாரத்தை காஃபி ஷாப்ல பாய் ஃப்ரெண்டோட கடலை போட்டுட்டு இருக்க சரத்குமார் பொண்ணு கிட்ட லேப்டாப் வாங்கி யாருக்கோ சென்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுவான். ஆனா வில்லன் குரூப் இந்த பொண்ணை டார்கெட் பண்ணிரும். நான் தான் சொன்னனே உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் இந்த பொண்ணுக்கு தான் வரும்னு. கேப்ல இந்த பொண்ணை அந்த பாய் ஃப்ரெண்ட் பொண்ணு பார்க்க வருவான். அப்போ அவங்க அப்பா பணத்துங்கறல ஓவரா வாய விட அதெல்லாம் வேணாம், பொண்ணு அனுப்பி வை, கோடி கணக்குல ஆஸ்தி இருக்கு, என் பிள்ளைக்கு சேவ் பண்ணிட்டு போட்டோம். பாலையா ஒரு உதவிட்டு நம்ம KPY ராமர் மாதிரி ஒரு டைலாக் போடுவாரு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். சும்மா பணம் இருக்குன்னு உன்கிட்ட பணம் இருந்தா தூக்கி உன் சூட்கேஸ்ல வச்சுக்கோ. இப்படி அவங்கள பயமுறுத்தி ஓட விட்டுருவான் இந்த தாத்தா. சோ அந்த பொண்ணு இனி உனக்கும் எனக்கும் பேச்சே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடும். பல நாள் இந்த பொண்ணு பாலையாட்ட பேசவே பேசாது. அந்த நேரத்துல வில்லன் கேங் பொண்ணு தூக்கிடுவானுங்க. அப்புறம் அடிச்சு கொல்லவே போயிருவானுங்க. அப்போ பாலையா திடீர்னு சம்பந்தம் இல்லாம தண்ணி லாரியில வெறித்தனமா வருவாரு. யார் வீட்டு லாரி அது? அப்புறம் ஒரு கோமாளி வித்தையை காட்டுவாரு பாருங்க நம்ம தாத்தா. அப்படி ஒரு காட்சியை எங்கேயும் பார்த்திருக்கவே மாட்டீங்க. லாரிக்கு மட்டும் எதுவும் ஆகாது. எத்தனை சர்க்கஸ் தாயா பண்ணுவீங்க? என்னம்மா இது? வந்ததும் இல்லாம மறுபடியும் சூப்பர்மேன் அசிங்கப்படுத்திடுவாங்க. ஆமா பாப்பா, சின்ன வயசுல என்ன செல்லமா ஒண்ணு சொல்லி கூப்பிடுவிய, என்னது? சூப்பர்மேன். இப்ப பரப்பா இருப்பாரு. அந்த மாதிரி தான் வந்த இப்போ லாரியில சூப்பர்மேன் மாதிரி. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோல் பண்ணேன்? 100 பேர் இருப்பானுங்க, ஒருத்தங்க கூட அடிக்க ட்ரை கூட பண்ண மாட்டானுங்க. காசு வாங்கிட்டு அடி வாங்குற மாதிரி வாங்கிக்கிட்டே இருப்பானுங்க. நம்ம தாத்தா வீடியோ கேம் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஏய் சைடுல இருந்து அடிங்கடா. இதெல்லாம் புயல் காத்துல உட்கார்ந்து லோ மோஷன் தான போயிடுறாரு அந்த போய் சொல்றா. என்னென்ன பண்றாரு பாருங்க இந்த கேசரி தாத்தா. ஒரு பயந்தால கூண்டுக்குள்ள போயிட்டாங்களா? இது என்ன சீன் தெரியுதா? கத்தி
எல்லாத்தையும் அடிச்சு துவச்ச அப்புறம் வில்லன் ராகுல் சான்வி லைன்ல வர்றான். அப்போ ட்விஸ்ட்ங்கிற பேர்ல ஒரு கிரிஞ்ச போடுறானுங்க. இவனுங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி பல வருஷ பகை இருக்குன்னு ஒரு பழைய ஸ்கிரீன் பிளே டெக்னிக்கை யூஸ் பண்ணிடுவாரு டைரக்டர். இன்னைக்கு உன் ஆளுங்களையே அடிச்சு உன் முன்னாடி உருமறது யாருன்னு தெரியுதா? வனராஜா நீலகண்ட பகவந்த் கேசரி. நல்லா உருமுனீங்க. அப்படியே சம்பந்தம் இல்லாம இன்டர்வல் பிளாக்குக்கு ஒரு பஞ்ச வேற போடுவாரு. நடந்துருச்சு, மீதியும் பாத்துக்கலாம்னு. சிஎம் பாக்குறேன், பிஎம் கூப்பிடுறேன், நீயா நானானு பாக்கலாம், மோதி பாக்கலாம்னு முடிவெடுக்கறியா? ப்ரோ, ஐ டோன்ட் கேர். காமெடிக்கு ஒரு அளவே இல்லையா? இப்போ இந்த கேசரிக்கும் சான்விக்கும் எப்படி பகை உருவாச்சுன்னு காட்டுறாங்க. வில்லனோட அப்ப நம்ம ஆடுகளம் நரேன் பெரிய அரசியல்வாதி ஃப்ராடு. அவரை பிளாஷ்பேக்ல போலீஸா இருக்க பாலையா கஷ்டப்பட்டு என்கிட்ட போட்டு வந்து தட்டி கேட்பாரு. என் முன்னாடி ஹெட்வைட் காமிச்சா எங்க ஹெட்போன் வரும். என் பீட்டை நானே கேட்பேன். என் ஹீட்ல நான் தான் இருப்பேன். வண்டி யாரு? என்னடா சொல்றீங்க? புரியல. அப்புறம் நரேனை அடிச்சு அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது நிறைய ஆளுங்க அடிக்க வருவாங்க. இன்னொரு குரூப்பை இவர் அடிக்க போவாரு. இந்த சாக்குல இவர் இன்னொரு கோமாளித்தனம் வேற பண்ணுவாரு. இவர் ஏதோ பேரழக மாதிரியும் இவர் ரவுடிங்களை அழகா இல்லன்னு போட்டு வேற அடிப்பாரு. எனக்கு பிடிக்காத ஃபேஸ பார்த்தனா எங்க நரம்பு கட் ஆயிடும். இந்த மாதிரி தான் வைல்டா ரியாக்ட் பண்ணுவேன். நான் சொல்லலாம்னு நினைச்சு சொல்லிட்டேன். நிறைய நாளுங்க எல்லாம் அழகா இல்லன்னு சொல்லிட்டு இந்த பேரழகனை பார்த்து பயந்து ஓடிடுவாங்க. நீங்களாவது ஃபேஸ காட்டுங்கயா. காட்டிட்டாலும் இந்த ஊர்ல வெயில் அதிகம், 40 டிகிரிக்கு மேல போகுது. ஃபேஸ் எல்லாம் கருகிடுச்சு. உங்களுக்கு பிடிக்காது. ஒரு அளவுக்கு மேல நரேனை ஜெயில போட்டு நல்ல 4 மாசம் கழித்திங்க விட்டுருவாங்க. அவருக்கும் வெறியேறி போயிடும். அவர் மகன் வில்லன் ராகுல் சான்வி வருவாரு. நம்ம கேசரிக்கும் எப்படி அவரோட வயசுலயே ஒரு அம்மாவோ, நரேனுக்கும் அவரோட வயசுலயே ஒரு மகன் 50+ கிழவனுங்க அப்பா மகனா இருக்கானுங்க. ஏங்க உங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட ஒட்டாம வந்திருக்காரே அண்ணன் சொல்லிட்டா கூட நியாயம் இல்லையா? எல்லாம் ஏற்கனவே ஒட்டிட்டானே வந்திருக்கேன். நரேன் ராகுல் சான்விக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாரு. பெரிய நரகம் ஜெயிலு தான். அத நான் பார்த்துட்டேன். அந்த நரகத்தை அவன் வாழ்நாள் பூரா பார்க்கணும். தலை துண்டா? ஆமா, தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். டாஸ்க் கொடுத்த கையோட பரலோகத்துக்கு போயிடுவாரு. வில்லன் வந்து ஊருக்குள்ள பல பேர்த்த சுட்டு பாலையாவையும் சுட்டு அவங்க அம்மாவையும் பிளாக்மெயில் பண்ணி பாலையாவுக்கு எதிராக சாட்சி சொல்லி இவரே பல இல்லீகல் விஷயங்களை பண்ணதா பாலையாவை கழித்திங்க விட்டுருவாங்க. இப்படி பிளாஷ்பேக்க சொல்லி முடிச்சுட்டு ஃபீலிங்க போட்டுருவாங்க. ஏறாத மரம் இல்ல, போகாத மலை இல்ல, பொறுக்காத குப்பை தட்டி இல்ல. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. அப்புறம் சம்பந்தம் இல்லாம ஒரு காரணமும் இல்லாம பாலையா பஸ்ல போவாரு. அவர் மட்டும் தான் இருக்காரு. பஸ்ஸுக்குள்ள ரவுடிங்க கோட் சூட் போட்டு சவுண்டா மியூசிக்க போட்டு பாலையா முன்னாடியே டான்ஸ் போடுறாங்க. ஓப்பனிங் சீனே காமெடி பண்றீங்களா? அடுத்து நமக்கு ட்ரீட் தான். ஒருத்தனை ஓங்கி அடிச்சு பறக்க விட்டு அது மூலமாவே பாட்டை சேஞ்ச் பண்ணி பாலையா அந்த பாட்டுக்கு வைப் பண்ணி அடிப்பாரு. இதுவே ஒரு மிகப்பெரிய பைத்தியகாரத்தனமா இருக்கும்போது அப்படியே சாங் மூட்ல ரவுடி பாய்ஸோட ஒரு ரொமான்ஸும் பண்ணுவாரு இந்த கேசரி தாத்தா. கிட்ட போயிடாத. அந்த ரவுடிங்கள்ல ஒரு ஆளையே தூக்குறதுக்கே இந்த தாத்தாவுக்கு கஷ்டம் தான். ஆனா 20 பேரையும் ஒரே நேரத்துல தூக்கி ஒரே செகண்ட்ல பஸ்ஸுக்கு வெளியே தூக்கி போட்டுருவாரு இந்த தாத்தா. இப்ப எதுக்கு இந்த தாத்தா பஸ்ல போயிட்டு இருக்காருன்னு பார்த்தா வில்ல வீட்டுக்கு போகத்தான். பஸ் லாஸ்ட் ஸ்டாப்புக்கே வந்துரும். அப்ப நம்ம தாத்தா பேக்குத்தனமா ஒரு கேள்வி கேட்பாரு. என்னன்னா வண்டி நிறுத்திட்டீங்க? இது லாஸ்ட் ஸ்டாப் தம்பி. அப்போ ராகுல் சான்வி வீட்டுக்கு நடந்து போயா? என்னடா முட்டாத்தனமா பேசிட்டு வீட்டு வரைக்கும் எதுவும் விடுவாங்க அவனுக்கு? வீட்டுக்குமா போய் டிராப் பண்ணும். பஸ் ஸ்டாப்ல இறங்கி நம்ம தான் போய்க்கணும். ஸ்டேரிங் என்கிட்ட தந்து பாருங்க. ஏரியாக்குள்ள அவன் இதயத்துக்குள்ள கூட போவேன் அப்படின்னு மறுபடியும் கேனத்தனமா ஒரு வசனத்தை சொல்லல. லாஸ்ட் ஸ்டாப்ல இறங்க வேண்டிய பொதுமக்களையும் இறங்க விடாம நேரா கூட்டிட்டு போயிருவாப்ல. நல்லா யோசனை பண்ணி பாரு, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன். அங்க ரிசப்ஷன்ல ஒருத்தன் உட்கார்ந்துட்டு ராசிபலன் பார்த்துட்டு இருப்பான். பாலையா பஸ்ல வர விஷயத்த ராசிபலன்லயே சொல்லுவாங்க. ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் டைம் ரொம்ப பேடா இருக்கு. எங்க இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா பஸ் கூட வரலாம். ரொம்ப ஓவரா போறீங்கடா. வில்லம் 30வது ஃப்ளோர்ல இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து 30வது ஃப்ளோருக்கு பஸ்லயே போக ரெடி ஆயிரும் இந்த பேக்கு.
ராகுல் சான்விய பார்க்கணும். ஐயா சீக்கிரம் அந்த அட்ரஸ் சொல்லி விடுங்கயா. போய் அந்த பஸ்ஸை காப்பாத்துங்கயா. 38th floor. லிஃப்ட்ல போணும். எப்படி போல இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. சம்பந்தம் இல்லாம வீட்டுக்கு போக வேண்டிய அப்பாவி பொதுமக்களை இந்த துப்பாக்கி கும்பல் கிட்ட மாட்டி விட்டுட்டு பாலையா 30th லிஃப்ட்ல போறாரு. நல்ல வேளை பஸ் ஏத்தி வராரு. மேற்பட்ட அடியாருங்க கூடவே ஏறிடுவாங்க. ஆனா 30வது ஃப்ளோர் ரீச் ஆகும்போது எல்லாரும் மயங்கி கிடப்பானுங்க. அப்படி லிஃப்ட்டுக்குள்ள என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை இப்படி ஏதாவது இருக்குமோ? இப்படிதான் வாங்கியிருப்பாங்களா? எவ்வளவு மாசான சீன்ஸ் வருது. அப்படியே லிஃப்ட்ல இருந்து நடந்து வந்து முழுச்சாரும் ஃப்ரீயா இருந்தோம். இப்படி பேக்குத்தனமா டிக்கி சென்டர்ல உட்காந்து வில்லன் டிக்கிய கமெண்ட் அடிப்பாரு பாலக்ஸ். என்னடா ராகுல், மீட் பண்ணி பேசி இருக்கலாம்ல, அதுக்குள்ளேயே ஆளுங்களை அனுப்பணுமா? டிக்கி கொழுத்து போச்சா? குப்புற போட்டு செருப்ப கட்டி அடிச்சிருப்பாங்க. அடுத்தடுத்த டைலாக் எல்லாமே காமெடியா தான் இருக்கும். ஹீரோ ஃபீலிங்கே வராது, காமெடியன் ஃபீலிங் தான் வரும். இது உன்னோட காடு இல்ல பகவந்தா, என்னோட உலகம். யாரோட உலகமா இருந்தாலும் அது உருண்டையா தான் இருக்கும். சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க. லாங்ல நடந்து போய் கண்ணாடியை உடைச்சு தூரமா போய் ஒரு பல்லேலக்கா டான்ஸ் போட்டுட்டு மறுபடியும் வந்து பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவாரு பாலையா. ஐயா கொஞ்சம் சும்மா இருக்கலாம். இந்த அரிசி போடாத மிஷின் மாதிரி கொடகொடன்னு பேசிக்கிட்டே இருக்க. எனக்கு 1000 பேர் இருக்கு. வில்லனே யாரா இவன் கிறுக்குன்னு நினைக்கிற அளவுக்கு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அப்புறம் அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங்னு 4-5 சீனை மொக்கையா இருப்பானுங்க. அப்புறம் தான் டைரக்டர் விமன் சேஃப்டியை பத்தி பேசுவாரு. அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா வேற நல்ல ஒரு ஹீரோவை வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். சின்ன பசங்க எல்லாம் கெட்டு போயிருக்காங்க. வேலையை பாத்துக்கிட்டு இன்னும் உட்கார்ந்திருந்தா மூஞ்ச சுடுதண்ணி எடுத்து ஊத்திடுவேன். ஐயோ, இந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, வில்லன் அந்த தப்பிச்சு போன டெப்யூட்டி சிஎம் பிஏவை கண்டுபிடிச்சு அந்த ப்ராஜெக்ட் வியை வாங்கிடுவான். ஆனா கடைசி வரைக்கும் ப்ராஜெக்ட் வினா என்னன்னே சொல்லவே மாட்டாங்க. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. ப்ராஜெக்ட் வீக் கைக்கு வர போற தைரியத்துல இந்த வில்லன் பியானோல டைப் ரைட்டிங் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்க. அப்படியே பாலையா, அந்த பொண்ணு, காஜி என்கிற காஜல் எல்லாரையும் வேற வேற குரூப் கடத்திட்டு வேற வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஏத்தத்திலே இறக்கத்திலே கூட்டி போறானே. எந்த ஒரு குரூப்? காஜலை மட்டும் வில்லன் இருக்கிற இடத்துலயே புடிச்சு வச்சிருப்பாங்க. காஜல் வில்லன் கிட்ட நல்லா வசமா மாட்டிக்கிட்டாங்கன்னு பார்த்தா வில்லன் தான் காஜல் கிட்ட மாட்டி இருக்கா. அவனே செத்தங்கடா, அவன் நீங்க தான் அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. ரொம்ப அடிச்சு வளவளன்னு பேசி வில்லன் கழுத்தையா அறுத்துருவாங்க போல. அவனுக்கே தப்பிச்சா போதுண்டா சாமினா வாழ்க்கை இருக்கு. கேக்குற கேள்விக்கு கிறிஸ்டல் கிளியரா பதில் புரியுதா? Who is smart? பகவந்த் கேசரி. Who is tough? பகவந்த் கேசரி. ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. ஏய் செல்லங்களா, அங்கங்களா வாய் திறந்துறாங்கடா. And who is charm? பகவந்த் கேசரி. என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கறான்? அண்ணா 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 அவங்கள அப்படியே விட்டுருங்க. Strongest. பகவந்த் கேசரி. விடுங்களாண்டா. பண்ண மாட்டீங்களே. ஜெனரலா நெருப்புல பனி விழுந்தா அது உருகி போயிடும். கரெக்ட்டா சொன்னீங்க. பனியில நெருப்பு ஆடு பாக்குற மாதிரியே இல்ல. அணைஞ்சு போயிடும். அதானே உலக வழக்கம். அந்த பனியும் நெருப்பும் சேர்ந்தா பகவந்த் கேசரி. ஒண்ணு வேணாம்டா, எனக்கு ஒண்ணுமே வேணாம்டா. திருந்திட்டால விட்டுறா. ஆடு பார்த்த மாதிரியே. இந்த பக்கம் நம்ம பாலியா கிட்ட யாரு மாட்டிருக்காங்கன்னு பாப்போம். பாலையாவை தடாலடியா போலீஸ் ஜீப்ல கொண்டு வந்து அவுத்து விட்டுருவாங்க. அப்போ ஆப்போசிட்ல இருக்கிற டனல்ல நகரம் படத்துல வடிவேல் திருட போகும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடு போலீஸும் எப்படி குத்த வச்சு உட்கார்ந்து இருப்பாங்களோ அதே மாதிரி 50 பேர் அடங்கிய ஒரு ரவுடி குழு துப்பாக்கியோட பாலையாவை குறி பார்த்துட்டு இருப்பாங்க. சுட்டு தள்ளிட்டா வேலை முடிஞ்சது, ஆனா சுடவே மாட்டானுங்க. பாலையா கடைக்காரனே இல்லாத டீ கடையில போய் டீ போட்டுட்டு பொறுமையா அதை ஒரு சேரை எடுத்துட்டு வந்து போட்டு குடிக்கிற வரைக்கும் பராக்கு பார்த்துட்டு இருப்பானுங்க. காலையில வாங்க டீய ராத்திரி வரைக்கும் இன்னும் சூடா இருக்கு சொல்றீங்களா? இது நியாயமாயா? இந்த 78 பேர் மூஞ்ச பார்த்துட்டு இந்த ஊருக்காரங்க ஒருத்தர் கூட டீ குடிக்கவில்லையா? இவனுங்க வேடிக்கையெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள பாலையா ஆரம்பத்துல ஜெயில காப்பாத்துவாரே ஒரு பணக்காரனை. அவன் ஹெலிகாப்டர்ல ஒரு பிளாக் கேட்ஸ் மாதிரி ஒரு குரூப்போட வந்து இறங்கின அப்புறம் பேக்குத்தனமா மொத்த புல்லட்டையும் தீத்துருவானுங்க. அப்போ இந்த கேஜிஎஃப் படத்துல வர பெரியம்மா, கைதி கிளைமேக்ஸ்ல வர கன்னு எல்லாத்தையும் பாலையாவுக்கு கொடுப்பாங்க. இது ஆல்ரெடி பல படத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க யூஸ் பண்ணாதான் இந்த கன்னுக்கே மரியாதை வரும்னு பாலையா தான் ஒரு பேன் இந்தியா ஹீரோங்கிற மாதிரி பில்டப் பண்ணுவாங்க. மார்க்கெட்ல இந்த கன்னை யூஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் ரெண்டுத்தோட சத்தமா பண்ணுவாரு ஐயா. யூஸ் பண்ணா இதுங்களுக்கு பேர் வந்துரும். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல? அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன்.
ஆனா அது கன்ஸுக்கு வந்த நல்ல நேரம் பாலையா கிட்ட இருந்து அதுங்க தப்பிச்சிரும். அதுங்க தப்பிச்சிருச்சு. ஆனா நம்ம இப்ப முடிஞ்சோம். ஒரே டென்ஷன் அப்பா. அந்த கண்ணை வேண்டான்னு சொல்லிட்டு இன்னொரு மகா கிரிஞ்சான காரியத்தை பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஐயோ ராமா. இதுக்கு டீசெண்டா அந்த கன்லயே சுட்டிருக்கலாம். இப்படி மொக்க பண்றதுக்குனே இப்படி ஒரு காரியம். இந்த கேப்ல நம்ம பணக்கார ஜான் விஜயோட ஆளுங்க அந்த பிஏவையும் காப்பாத்தி இந்த பொண்ணையும் காப்பாத்திடுவாங்க. ஆனா காஜல் மட்டும் வில்லன் கிட்டயே மாட்டிட்டாங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. காஜல வில்லன் துப்பாக்கி மனையில வச்சு அந்த பிஏவை என்கிட்ட ஒப்படைச்சாதான் காஜலை விடுவேன், இல்லனா காஜல் பொணமா தான் கிடப்பான்னு பிளாக்மெயில் பண்ணி பிஏவை தூக்கிடுவான். ஏன்னா பிஏ கிட்ட இருக்க உண்மையெல்லாம் வெளியே வந்தா இவனுங்க மாட்டிக்குவாங்க, ப்ராஜெக்ட் வியும் கையை விட்டு போயிடும். சோ எவ்வளவு புத்திசாலித்தனமா காஜலை வச்சு லாக் பண்ணி மாஸ்க் காட்டினா பாத்தீங்களா? இது ரொம்ப அதிசயமா இருக்குங்க, ஆச்சரியமா இருக்குங்க. அப்படியெல்லாம் ஒரு கர்மமும் நடக்கல. இந்த கிறுக்க காஜல் அவ பாட்டுக்கு நடந்து போறத பேன்னு வேடிக்கை பார்த்துட்டு விட்டுருவான். எதுக்கு கூட்டு வந்தீங்க? டிராப் திஸ்டா மாட்டிக்க. கேட் வாக் பண்றத பாக்க ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டறதுக்கு, அது மட்டும் வாங்கி. சூப்பர் ஜோக்கர்ங்க நீ. அவங்க அங்கே தான சோ பாலியா கிட்ட டீல் பேச பெரிய அரசியல்வாதிங்க அதிகாரிகள் எல்லாம் வர்றாங்க. அந்த பிஏவை ரிலீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. அதுல ஒரு டெல்லிக்காரன் கொஞ்சம் பாலியாவை மிரட்டியும் பார்ப்பான். ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் என்னோட பேரை கேட்டா ஒண்ணுக்கு போயிடுவானுங்க. அப்படியா? எனக்கே பிச்சை போடுறியா? பாலியா வாய்க்கு வந்த மாதிரி இஷ்டத்துக்கு வெளியே அள்ளி வீசுவாரு. அப்ப நான் புறப்பட்டுமா? 10th இன்டரோ டியூஷனுக்கு போயிட்டு வரும்போது 2 பெரிய புலி குறுக்க வந்துருச்சு. வாழ்வா சாவா பாத்திரலாம்னு சொல்லிட்டு ஒரு புலிய தவடையில அடிச்சு பல்ல கழட்டி மயக்கமான உடனே ஓரமா போட்டு. தம்பி என் தலைவன் செந்திலே மேலியா. ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. புலிக்குட்டி பதில் நான் பிறந்தேன் அப்படின்னு வர. அதுவே சூப்பர். ரெண்டாவது வலி தாங்காம காட்டுக்குள்ள ஓடி போயிருச்சு. இவர் புலி கூட பிறந்து வளர்ந்தவராமா. கால கொடுமடா கதிரவா. என்னடா சொல்றீங்க? ஐயோ புலிங்க மத்தியில பிறந்து வளர்ந்தவன் நீ புலினா பயப்படுவனாடா கார்ட்டூன். இந்த இடத்துலதான் புலிக்கு எனக்கு சென்டிமெண்ட் வந்துச்சு. புலி எனக்கு பால் கொடுத்துச்சு. நீங்க சூப்பர். அன்னையில இருந்து எனக்கு புலிப்பாண்டின்னு பேரு. ஆமா இவர் பெரிய ஐயப்ப சாமி. வனராஜா நீலகண்ட பகவந்த் கேசரி. லாஸ்டா பாலையா ஒரு டீலுக்கு வர்றாரு. வில்லனுக்கும் எனக்கும் ஒத்தைக்கு ஒத்த ஃபைட் வைக்கணும், அதுல யாராவது ஒருத்தர் சாகணும்னு டீல கேட்பாரு. ஒரு நல்ல இடத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க, 2 பேரும் மோதிரம், யாராவது ஒருத்தர் தான் திரும்பி வருவோம். நான் கூட நாட்டுக்கே கெடுதலா இருக்க இந்த அரசியல்வாதிகளை நம்ம பாலையா முடிச்சு கட்டி நாட்டை காப்பாத்துவாருன்னு பார்த்தேன். நீட்டா டீலுக்கு ஒத்துக்கிட்டு அரசியல்வாதிகளை நீங்க போய் கெட்டது பண்ணுங்கன்னு ஃப்ரீயா விட்டுட்டு ஃபைட்டுக்கு ரெடி ஆவாரு. சோ அரசியல்வாதிகளே சந்தோஷமா ஃபைட்டுக்கு வழி அனுப்பி வைப்பாங்க. ஒரு குரூப் ரவுடிங்க நிப்பாங்க. அப்போ பாலையா ஒரு சிங்கமுத்து பஞ்ச போட்டுட்டு உள்ள போவாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? உள்ள போய் வேணும்னே அடி வாங்குவாரு. அப்போதான் அந்த பொண்ணுக்கு இவர் அடி வாங்குறத பார்த்து ஒரு உணர்ச்சி வந்து அந்த புள்ள பயெல்லாம் போய் சண்டை போடுமாமா. அந்த புள்ளைக்கும் வெறி வந்து அது ஒரு 4 சிங்கமுத்து குத்த போட்டு விடும். அவரும் தேவையே இல்லாம அந்த புள்ளைய கயிறு கட்டி தரதரன்னு இழுத்து சறுக்க விடுவாரு. ஏதோ நாய் கட்டி விட்டு கட்டுறேன். அப்புறம் ஒரு கோக்க போட்டுட்டு வில்லனுக்கும் ஒரு சிங்கமுத்து பஞ்ச போட்டு கொன்னுட்டு முடிச்சிருவாங்க. இப்ப என்ன கதைனா இவர் கூட கான்டாக்ட்ல இருந்த ஊர்க்காரங்க செத்துட்டாங்க. இவர் பார்த்த அம்மாவும் செத்துட்டாங்க. இவரை மீட் பண்ணலன்னா சரத்குமார் வேலையோட உயிரோட இருந்திருப்பாரு. அவரும் செத்து பொண்ணுக்கும் போபியா வந்து பல பிரச்சனை இவரால வரும். மொத்தத்துல இவர் இருக்கிற ஊரே உருப்படாம போயிடும். மூஞ்சி சார் மூஞ்சி. கெட்டவனுங்க நிம்மதியா ஜாலியா இருக்கலாம். அந்த மாதிரி அருமையான ஹீரோவோட ஸ்டோரி தான் இந்த பகவந்த் கேசரி. வனராஜா ப்ராஜெக்ட் வந்து அந்த ஊரே நாசமா போகுது. அவ்வளவுதான்.
வீடியோ பற்றி சொல்லணும்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது சினிமா டிக்கெட் மூலிமா பிரதிபலிச்ச மாதிரி இருக்கு. இப்படிதான் நம்ம அவரை வந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள பாரத்தை அப்படியே இறக்கி வச்சிட்டாரு சினிமா டிக்கெட். அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் இவர் என்ன சொல்றதுங்க, அப்படிதான் இருக்காரு. உள்ள இருக்க டைலாக் இது நம்ம ஆளுங்க இப்படி எழுதுறாங்களா இல்லை அங்கேயே அப்படிதான் இருக்கா அதுவுமே தெரியல. இவர் எல்லா படத்தையும் கலாய்க்கிறதா இவர் நினைச்சு ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரை தான் அவர் கலாய்ச்சிட்டு இருக்காருன்றது அவருக்கு யாரு சொல்லி புரிய வைப்பான்னு தெரியல. அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. அதான் நடிச்சவங்க எல்லாம் கதைக்கான ரோல் கிடையாது. இவரை நல்லா உயர்த்து பேசுறதுக்காக மட்டுமே எல்லாரையும் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி இவர் என்ன பஞ்ச் டைலாக் பேசினாலும் என்ன ஆக்ரோஷமா நடந்தாலும் எல்லாம் காமெடியா தான் இருக்கு. இல்ல இது எல்லா படத்திலும் நடக்குதா, ஹீரோக்கு தான் எல்லா பில்டப், எல்லாருமே ஹீரோ சார்ந்து தான் நடக்கும். அதெல்லாம் கூட ஓகே, அதெல்லாம் ஜென்ரல் எல்லா படத்திலும் இருக்கிறது. ஆனால் எல்லா படத்துலையும் வந்து அட்லீஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு ஹீரோ கிரிஞ்சித்தனமாக அந்த ஆக்ஷன் அதெல்லாம் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஊரை காப்பாற்றுற மாதிரி மக்களை காப்பாற்ற மாதிரி இருக்கும். இங்கே என்னடானா வில்லனை மட்டும் என்கிட்ட கொடு, நீ ப்ராஜெக்ட் வீ பண்ணி ஊர் நாசமாக போட்ட உலக நாசமாக போட்ட அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு அவன் மட்டும் வேணும், அவனை மட்டும் கொடுத்துரு, நீ ஊரை நாசம் பண்ணிக்கோ, எனக்கு அதுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு ஒரு ஹீரோ சொல்லி நின்று இருக்காரு. அதுக்கு மாஸ் தட்டி ஒரு கை தட்டு ஒரு பாராட்டு, அதுதான் எனக்கு புரியல. அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், இந்த வில்லன் கிட்ட சிசிடிவி கேமராவில் பேசினிருந்தாரு, அதில் ஆடியோ ரெக்கார்ட் ஆகுமாம்மா. இவர் பாட்டுக்கு லென்த்தாக பேசினிருந்தாரு. அங்கேருந்து வில்லன் பார்த்துட்டு இவன் என்ன என்னத்தையோ பண்ணினுக்கிறான் காமெடி, ஏடா பண்ணுறான், அவனுக்கு கூட்டு வாடா அந்த செல்ல தேவை, ஏதோ சொல்ல நினைக்கிறான் போல, பாவம் மைக் இல்லாத அவனுக்கு தெரியல, கூட்டின்னு வாங்க என்ன சொல்கிறான்னு கேட்போன்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த இடம் அப்படிதான் தோணுச்சு பார்க்க. நிறைய அன்வான்ட் சீன் தான் இருந்தது. தேவையில்லாம வந்து டைலாக் பேசுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு பஸ் ஒரு லாரி எடுத்துட்டு வந்துடுறாரு. எல்லாம் இவருக்கு ரோட்ல என்ன நிக்குதோ கூட்டு வந்துடுது. அந்த டிரைவர் தெளிவா சொன்னாரு, இது கடைசி ஸ்டாப்பு, வீட்டுக்கெல்லாம் போவாது தம்பி, இது கவர்மெண்ட் பஸ், நீ எங்க இருந்து எந்த உலகத்துல இருக்கிற வீட்டுலாம் போய் யாரையும் நாங்க டிராப் பண்ண மாட்டோம் டிரைவர் சொல்றாரு. அது புரியாம இவரு அது இப்படி போவாது, நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு எடுத்துட்டு போறாரு. தனியா போங்க, யாரும் வேணாம். ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.